ஹலோ buddies, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம தாய்லாந்து சீரீஸோடைய எபிசோட் 3 தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். நம்ம இப்போ இருக்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம பட்டாயால இருக்கிற டெர்மினல் 21 மால்ல தான். இதுக்கு முன்னாடியே நம்ம தாய்லாந்து ட்ரிப்போடைய 2 வீடியோஸ் நான் பப்ளிஷ் பண்ணிட்டேன். அந்த வீடியோஸ் நீங்க என்ன பார்க்கலன்னா நான் கார்டு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பா போய் பாருங்க. அப்பதான் உங்களுக்கு இந்த வீடியோ புரியும். நான் உங்களுக்கு போன வீடியோலே சொல்லியிருப்பேன், டெர்மினல் 21 மால் வந்து ஒரு தீம் பேஸ்டு மால். ஒவ்வொரு ஃப்ளோர்ல ஒவ்வொரு கண்ட்ரியோடைய அட்ராக்ஷன்ஸ் அந்த ரெசம்பிளன்ஸ் வந்துட்டு இருக்கும். அந்த மாதிரி தீம்ல வந்து பண்ணிருப்பாங்க. போன வீடியோல பாத்தீங்கன்னா நம்ம பாரிஸ் அண்ட் லண்டன் அந்த ஃப்ளோர்ஸை வந்து சுத்தி பார்த்திருப்போம். இப்போ நம்ம இருக்கிற ஃப்ளோர் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இட்டாலியில இருக்கிற ஒரு வேர்ல்ட் ஃபேமஸ் ஸ்பாட்னா அந்த பீஸால இருக்கிற அந்த சாஞ்ச கோபுரம் தான். அந்த அட்ராக்ஷன் தான் வந்து இங்க தீமா வச்சிருந்தாங்க. இப்போ நம்ம இட்டாலியிலேருந்து டிபார்ட் ஆகி அடுத்ததான் நம்ம போக போகிற டெஸ்டினேஷன் டோக்கியோ தான் ஃப்ரெண்ட்ஸ். எஸ், டோக்கியோ அப்படிங்கிறது வந்துட்டு ஜப்பானில் இருக்கிற ஒரு டெஸ்டினேஷன். ஸோ இந்த ஃப்ளோர் ஃபுல்லாகவே நமக்கு தீம் பார்த்தீங்கன்னா டோக்கியோ ரிலேட்டடாக தான் இருக்கும். ஆல்சோ ரெஸ்டாரண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா நிறைய ஜாப்பனீஸ் ரெஸ்டாரண்ட்ஸும் இருந்தது. இந்த ஆட்டம் சீசனில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எல்லோ கலரில் லீவ்ஸ்லாம் மாறிடும் பார்த்தீங்களா? ஸோ அந்த மாதிரி மேலே தீம் வச்சிருக்காங்க பாருங்க. அது பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது. நம்ம முன்னாடி சொன்ன மாதிரியே அந்த ரெஸ்டாரண்ட்டோடைய தீம்லாம் பாருங்க, ஃபுல்லாக வந்துட்டு அந்த ஜாப்பனீஸ் தீமில் தான் இருக்கும். ஆல்சோ ஜப்பானில் ரொம்பவே ஃபேமஸ் ஆனது அந்த செரி பிளாசம். ஸோ அந்த மாதிரியான ட்ரீஸும் இங்கே அழகாக வந்து டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. இப்போ நம்ம டோக்கியோலேருந்து டிபார்ட் ஆகி அடுத்ததா அமெரிக்காவில் இருக்கிற சான் பிரான்சிஸ்கோ தான் ஃப்ரெண்ட்ஸ் போக போகிறோம். இந்த ஃப்ளோரில் தனியாக ஒரு ஃபுட் கோர்ட் ஏரியா இருக்குது கைஸ். சீரியஸாக சொல்கிறேன், அவ்வளோ ஐட்டம்ஸ் அங்கே வச்சுருந்தாங்க. நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஃப்ளோரில் அந்த பிளேஸை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. நான் உங்களுக்கு போன வீடியோலேயே சொல்லியிருப்பேன், ஒவ்வொரு ஃப்ளோர்லேயும் ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் அவ்வளோ சூப்பராக இருந்தது பார்க்கவேன்னு. அதில் முக்கியமாக அந்த சான் பிரான்சிஸ்கோ தீம்டு ஃப்ளோரில் உங்களுக்கு ஏகப்பட்ட ஃபுட் ஸ்டால்ஸ் இருந்தது. அது இல்லாமல் ஏகப்பட்ட ஃபுட் வெரைட்டிஸ் இருந்ததுங்க. அவ்வளோ புது புது டிஷஸ் நான் இங்க பார்த்தேன். மால் உள்ளார இருக்கறனால உங்களுக்கு கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கலாம், பட் நீங்க பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா விரும்புனீங்கன்னா இங்க சாப்பிடாதீங்க. டெர்மினல் 21 மால் கேட் 2க்கு அப்படியே ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஃபுட் ஸ்ட்ரீட்டே இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். சான் பிரான்சிஸ்கோல அந்த பிரிட்ஜ் ரொம்பவே ஃபேமஸ் இல்லையா? அதுதான் இங்கே அவங்க தீமா செட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மாலை ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் நம்ம அந்த ஸ்ட்ரீட் ஃபுட் ஏரியாவை போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இந்த ட்ரிப்னா சேலம் SS டிராவலோட லக்ஸுரி பேக்கேஜ்ல போனேன். இவங்க தாய்லாந்துக்கு 3 விதமான பேக்கேஜஸ் வச்சிருக்காங்க. ஸ்டாண்டர்ட், பிரீமியம் அண்ட் லக்ஸுரி. ஸ்டாண்டர்ட் அண்ட் பிரீமியம் பாத்தீங்கன்னா 5 days வரும். அண்ட் லக்ஸுரி டூர் பேக்கேஜ் பாத்தீங்கன்னா 6 days வரும். அதே மாதிரி ஸ்டாண்டர்ட் பிரீமியம் பாத்தீங்கன்னா குரூப் டூர்ஸ் எவ்ரி மந்த் 5ஆம் தேதி இவங்க ட்ரிப் ஆர்கனைஸ் பண்றாங்க. அண்ட் லக்ஸுரி பேக்கேஜ் பாத்தீங்கன்னா உங்களுக்குன்னு பிரைவேட்டா அவங்க ட்ரிப் ஆர்கனைஸ் பண்ணி கொடுப்பாங்க. அது 2 பேரா இருக்கலாம், 3 பேரா இருக்கலாம், 5 பேரா இருக்கலாம். உங்களுக்குன்னு தனியா அவங்க ட்ரிப் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. 3 பேக்கேஜஸ்லயுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3 வேளை சாப்பாடு, அதாவது பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர், அகாமடேஷன், லோக்கல் சைட் சீயிங்க்கு நீங்க போற வெஹிக்கிள், என்ட்ரி ஃபீ, ஷோ ஃபீ, இது எல்லாமே இன்க்ளூடட். ஃப்ளைட் சார்ஜஸ் மட்டும் தான் உங்களுக்கு எக்ஸ்க்ளூட் ஆகும். இந்த ட்ரிப்ல நீங்க போகணும்னு விரும்புனீங்கன்னா சேலம் SS டிராவலோட கான்டாக்ட் டீடைல்ஸ் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். கண்டிப்பா கான்டாக்ட் பண்ணி பாருங்க. ட்ரிப் பொறுத்தவரை ரொம்பவே வொர்த்தபிளா இருக்கு. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், ஸ்டாண்டர்ட் அண்ட் பிரீமியம் குரூப் டூர் பேக்கேஜஸ்ல தான் உங்களுக்கு தமிழ் டூர் கைட் கூட வருவாங்க. லக்ஸுரி பேக்கேஜ்ல உங்களுக்கு டூர் கைட் கூட வர மாட்டாங்க. பட் இருந்தாலும் அங்க உங்களுக்கு தேவையான ஸ்டே, லோக்கல் சைட் சீயிங்க்கு உண்டான வெஹிக்கிள் எல்லாமே பக்காவா அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ நீங்க எதை பத்தியும் ஒரி பண்ணிக்க தேவையில்லை. அண்ட் இந்த 3 பேக்கேஜஸ்ல இருக்கிற ஒரு மெயின் டிஃபரன்ஸ் என்னன்னா நீங்க தங்க போற ஹோட்டல் தாங்க. ஸ்டாண்டர்ட் பேக்கேஜ்ல பேசிக் ரூம் ஃபெசிலிட்டிஸோட ரூம் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. பிரீமியம் பேக்கேஜ்ல இன்னும் அதிக அம்யூனிட்டிஸோட இன்னும் ஒரு ஹையர் லெவல்ல உங்களுக்கு ரூம் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அண்ட் லக்ஸுரி பேக்கேஜ்ல பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு லக்ஸூரியஸான ஸ்டே உங்களுக்கு அவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க. தென் லக்ஸுரி பேக்கேஜ் 6 daysங்கறனால எக்ஸ்ட்ராவா நம்ம சில சைட் சீயிங் பிளேசஸை சுத்தி பார்ப்போம். பேக்கேஜ் டீடைல்ஸ் எல்லாமே நான் டீடைல்டா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. ஸோ ஸ்ட்ரீட் ஃபுட் ஏரியாவை ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க எவ்வளோ ஃபுட் ஐட்டம்ஸ் இருந்ததுன்னு. இங்கே வரும்போது தயவு செய்து கொஞ்சம் வயிறை வந்து காலியாக வச்சுட்டு வாங்க. அப்போ தான் இங்கே இருக்கிற ஃபுட்டெல்லாம் நீங்கள் வந்து சாப்பிட்டு பார்க்க முடியும். அன்ஃபார்ச்சுனேட்டாக எங்கள் 2 பேத்துக்குமே வந்துட்டு வயிறு ஃபுல்லாக இருந்தனால எங்களால் எதுவுமே சாப்பிட முடியல. பட் அங்கே இருக்கிற எல்லா டிஷ்ஷஸுமே பார்க்க அவ்வளோ டெம்டிங்காக இருந்தது. அந்த அரோமா இருக்குது பார்த்தீங்களா, சான்ஸே இல்லைங்க. அந்த ஏரியாக்குள்ளே போனோடனே அவ்வளோ சூப்பராக இருந்தது. இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா த வேர்ல்டு ஃபேமஸ் அல்கசார் ஷோக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டுருக்கோம். நீங்கள் பட்டாயா வந்தால் மிஸ் பண்ணிடவே கூடாத ஒரு ஷோ இது. இந்த ஷோவுடைய என்ட்ரி ஃபீ நமக்கு தாய்லாந்து டூர் பேக்கேஜ்லே இன்க்ளூட் ஆயிடும்.
இந்த ஷோ பார்த்தீங்கன்னா 1981 தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. வெறும் 350 சீட் உள்ள ஒரு தியேட்டரில் தான் இந்த ஷோ வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. பட் ஆரம்பிச்சு கொஞ்சம் வருஷத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த கேபரே ஷோ பயங்கர ஃபேமஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1990ல ஒரு 1200 சீட் கெப்பாசிட்டி உள்ள ஒரு பெரிய தியேட்டருக்கு இது மாற்றப்படுது. அதுல இருந்து மோஸ்ட்லி எல்லா சீட்ஸுமே ஃபில் ஆகுற தி வேர்ல்ட் ஃபேமஸ் கேபரே ஷோவா நம்ம அல்காசார் ஷோ மாறுது. இதுல பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய எல்லாருமே பாத்தீங்கன்னா டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் தான். பட் சீரியஸா சான்ஸே இல்லைங்க, அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் வேற லெவல்ல இருந்தது. இங்கே உங்களுக்கு 3 விதமான சீட்ஸ் இருக்கு. ஸ்டாண்டர்ட், விஐபி அண்ட் விவிஐபி. நமக்கு சேலம் எஸ்எஸ் டிராவல் புக் பண்ணது விஐபி சீட்ஸ். ஷோவுடைய ப்ரைஸ் தெரிஞ்சுக்கணும்னு விரும்புனீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் உங்களுக்கு ஷோவில் சில சீன்ஸ்லாம் காட்டுறேன் இல்லையா, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப கம்மி தாங்க. ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே சுத்தமாக வந்து வீடியோ எடுக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அந்த பர்ஃபார்மன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சான்ஸே இல்லைங்க, வேற லெவலில் இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. என்னுடைய டிராவலை பத்தி லைவா தெரிஞ்சுக்க மறக்காம என்னுடைய இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்க. லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அகைன் நான் உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணுறேன், இது நம்ம தாய்லாந்து ட்ரிப்போடைய 3வது வீடியோ. இதுக்கு முன்னாடியே நான் 2 வீடியோஸ் பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை போய் பார்த்துருங்க, அப்போ தான் உங்களுக்கு இந்த வீடியோ புரியும். ஆல்சோ அதுலேயும் உங்களுக்கு நான் பல விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட்லேருந்து கம்ப்ளீட்டாக பார்த்தா தான் இதை பற்றி எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அல்காசார் ஷோ முடிஞ்சது. நம்ம எல்லாரும் வெளியே வந்துட்டோம். எல்லாரும் ஷோவை பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நம்புறேன். இன்னொரு முக்கியமான விஷயத்த நான் ஷேர் பண்ண மறந்துட்டேன். மொத்தம் இங்கே 4 ஷோஸ் நடக்குது ஒரு நாளைக்கு. நம்ம அதில் வந்தது பார்த்தீங்கன்னா 8 மணி ஷோ. ஸோ நெக்ஸ்ட் நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நைட் டின்னர் சாப்பிட தான். ஸோ டின்னர் முடிச்சுட்டு நம்ம ஸ்ட்ரைட்டாக ஹோட்டலுக்கு போயிடுவோம். நாளைக்கு தான் நம்ம கோரல் ஐலாண்டை சுற்றி பார்க்க போகிறோம். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது பீச் சைட்ல இருக்கிற ஸ்ட்ரீட் ஃபுட் ஏரியா ஃப்ரெண்ட்ஸ். இங்கேயும் பாருங்க எவ்வளோ கடைகள் இருக்குன்னு. ஸோ நீங்க இங்க வந்தீங்கன்னா கண்டிப்பா பீச் சைட்ல இருக்கிற இந்த ஸ்ட்ரீட் ஃபுட்ஸும் ட்ரை பண்ணி பாருங்க. நைட் டின்னருக்கு பார்த்தீங்கன்னா சேலம் எஸ்எஸ் டிராவல் இண்டிகோ இந்தியன் ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் நம்மளை கூட்டிகிட்டு வந்தாங்க. நமக்கு இந்தியன் ஃபுட் தான் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. நான் உங்களுக்கு போன வீடியோலேயே வந்து சொல்லியிருப்பேன், நமக்கு ஃபுட் எல்லாமே வந்து பேக்கேஜ்லேயே இன்க்ளூடட். அதாவது பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர் எல்லாமே வந்து உங்களுக்கு பேக்கேஜ்லேயே இன்க்ளூட் ஆகிடும். நைட் டின்னருக்கு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வெரைட்டிஸ் ஆஃப் டிஷ்ஷஸ் அவங்க ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபுட்டோடைய டேஸ்ட் பொறுத்தவரை அட்டகாசமாக இருந்தது. காரத்தை பொறுத்தவரை ரொம்ப அதிகமாக இல்லை, பட் ஃபுட்டோடைய டேஸ்ட் சூப்பராக இருந்தது. முக்கியமாக உங்களுடைய பரோட்டா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ ஒரு அருமையான டின்னரை முடிச்சுட்டு நாங்கள் ஹோட்டலுக்கு புறப்பட்டோம் காய்ஸ். கேரளா ஹவுஸ்னு இருக்குது பார்த்தீங்களா, இதுவும் சேம் ரெஸ்டாரண்ட் தான். இண்டிகோவும் கேரளா ஹவுஸும் ரெண்டுமே சேம் ஓனர் தான், சேம் ரெஸ்டாரண்ட் தான். அதனால தான் என்னவோ பரோட்டா அங்கே செமையாக இருந்தது. இப்போ நம்ம ஹோட்டலுக்கு எதில் போக போகிறோம்னா இந்த டுக்டுக்கில் தான் காய்ஸ். எஸ், ஒரு லோக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கணும் இல்லையா. இங்கே டுக்டுக் பார்த்தீங்கன்னா 2 விதமாக இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா ஷேர் ஆட்டோ மாதிரி யார் வேணாலும் வந்து ஏறிக்கலாம், எங்கே வேணாலும் போய் இறங்கிக்கலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்மளே ரெண்ட்டுக்கு எடுத்துகிட்டு எங்கேனாலும் போய்க்கலாம். ஸோ இப்போ நம்ம ப்ரைவேட்டாக அமௌண்ட் பே பண்ணிட்டு ஹோட்டலுக்கு போறோம். இதுதான் நம்ம ஹோட்டலோடைய நைட் வியூ. அண்ட் இங்கே பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. நல்ல புகை மூட்டமாக இருக்குது இல்லையா. இது வேற எதுவும் இல்லை, கொசு மருந்து அடிச்சிருக்காங்க. குட் மார்னிங் காய்ஸ். இன்னைக்கு நம்ம தாய்லாந்து ட்ரிப்போடைய டே 2 அண்ட் இதுதான் எங்கள் விண்டோவில் தெரியிற வியூ. ஸோ இன்னைக்கு தான் நம்ம கோரல் ஐலாண்ட் விசிட் பண்ண போகிறோம். ஸோ விசிட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டே பண்ணியிருக்கிற ஹோட்டல்லையே சேலம் எஸ்எஸ் டிராவல் நமக்கு பிரேக்ஃபாஸ்ட் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை சாப்பிட்டுட்டு அப்படியே நம்ம சைட் சீயிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம்.
நம்ம ஸ்டே பண்ணியிருக்கிற ஹோட்டலில் ஒரு சூப்பரான ஸ்விம்மிங் பூலும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எந்த ஹோட்டல்னு கேட்காதீங்க, நான் ஹோட்டலை பற்றி டீட்டெயில்டாக போன வீடியோலேயே சொல்லிட்டேன். ஸோ மறக்காமல் போன வீடியோவை போய் பாருங்கள். இப்போ நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகலாம். இதுதான் ரெஸ்டாரண்ட். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வெரைட்டிஸ் ஆஃப் டிஷ்ஷஸ் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். மேக்ஸிமம் எல்லாமே வந்து தாய் ஃபுட் தான் இருந்தது. ஸோ இன்னும் நான் இங்கே வந்து இன்னும் தாய் ஃபுட் எதுவுமே ட்ரை பண்ணல. ஸோ நான் பயங்கர எக்ஸைட்டடாக இருந்தேன். சீரியஸாக சொல்கிறேன் காய்ஸ், சான்ஸே இல்லை. இவங்களோட அந்த மெயினாக சூப் பார்த்தீங்கன்னா அட்டகாசமாக இருந்தது. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் பொறுத்தவரை நான் பயங்கர சாட்டிஸ்ஃபைட்னே சொல்லலாம். நம்மளை பிக்கப் பண்ணுறதுக்கு வேன் வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே நம்ம புறப்படலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அது ஒரு குரூப்பாக தான் நம்மளை கூட்டிகிட்டு போவாங்க கோரல் ஐலாண்டுக்கு. இப்போ நம்மளை பிக்கப் பண்ணிட்டாங்களா, அடுத்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு ஹோட்டலுக்கு போவோம். ஸோ அங்கே போயிட்டு அங்கே இருக்கிறவங்களையும் பிக்கப் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக நம்ம அந்த பீச் ஏரியாவுக்கு போயிடுவோம் போட் ஏறுறதுக்காக. போட்டில் தான் நம்மளை வந்து கோரல் ஐலாண்ட் கூட்டிகிட்டு போவாங்க. ஸோ கோரல் ஐலாண்ட் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா நம்மள ஒரு பேட்சாக தான் ஃப்ரெண்ட்ஸ் கூட்டிகிட்டு போவாங்க. லைக் ஒரு 10-15 பேர் ஒரு போட்டுக்கு அந்த மாதிரி ஒரு பேட்ச் பிரிச்சிருவாங்க. ஸோ அந்த பேட்ச் கூடயே தான் நம்ம வந்து ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுவோம். நமக்கு பார்த்தீங்கன்னா கையில் ஒரு டேக் மாதிரி அவங்க பேஸ்ட் பண்ணிடுவாங்க. ஃபுல்லாக நம்ம இதோட தான் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக நம்ம வந்திருக்கிற இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா பாலி ஹை பியர். ஸோ இங்கேருந்து தான் நம்ம ஐலாண்டுக்கு போட்டில் போவோம். அதாவது ஸ்பீட் போட்டில் நம்மளை கூட்டிகிட்டு போவாங்க. ஸோ ஒவ்வொரு கேங்குக்கும் ஒரு கைட் மாதிரி அவங்க செட் பண்ணிடுவாங்க. அவங்க தான் நம்மளை கூட்டிகிட்டு போவாங்க. இங்கேருந்து நம்ம ஸ்பீட் போட் ஏறி ஸ்ட்ரைட்டாக ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வாட்டர் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸ் நடக்கிற இடத்துக்கு போவோம். ஸோ அங்கே போயிட்டு ஏதாவது ஆக்டிவிட்டிஸ் நம்ம ட்ரை பண்ணுறதுனா ட்ரை பண்ணலாம். அதுக்கு தனியாக நம்ம அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை நீங்கள் எதுவும் ட்ரை பண்ணலனாலும் ஜஸ்ட் வேடிக்கை மட்டும் பார்க்கலாம். தென் வாட்டர் ஸ்போர்ட் ஆக்டிவிட்டிஸ்லாம் வந்துட்டு பண்ணதுக்கப்புறம் நம்ம ஸ்ட்ரைட்டாக கோரல் ஐலாண்டுக்கு போவோம். ஸோ அங்கேயும் நமக்கு வந்து கொஞ்சம் நேரம் டைம் கொடுப்பாங்க அங்கே ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு. தென் அதே கேங்கை பார்த்தீங்கன்னா இந்த பிளேஸ்க்கே கூட்டிகிட்டு வந்து விட்டுட்டு இங்கேருந்து நம்மளை லஞ்சுக்கு கூட்டிகிட்டு போவாங்க. ஸோ இந்தியன் லஞ்சும் அவங்களே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஸோ இது எல்லாமே சேர்த்து உங்களுக்கு ஒரே பேக்கேஜில் வந்துடும். ஆல்சோ இது முடிச்சதுக்கு அப்புறம் நம்மள ஹோட்டல்லையும் ட்ராப் பண்ணிடுவாங்க. நம்ம இப்போ வாட்டர் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸ் நடக்கிற இடத்துக்கு வந்துட்டோம். ஸோ இங்கே உங்களுக்கு என்னென்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குது, அதுக்கு எவ்வளோ அமௌண்ட், அதை நம்ம எப்படிலாம் பண்ணணும் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக இங்கே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க. இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஹிந்தியா இங்கிலீஷானு நீங்களே செலக்ட் பண்ணிக்கலாம். वो सोचता है कि ये अनकंफर्टेबल है, वो डायरेक्ट से ऊपर लेके आ जाते हैं, हमारा सारा ट्रिप खराब हो जाएगा. நான் பார்த்தீங்கன்னா இப்போ பேராசைலிங் தான் ட்ரை பண்ண போகிறேன். ஆக்சுவலாக பேராசைலிங்க்கு 800 பாட் வந்துட்டு அவங்க சார்ஜ் பண்ணாங்க. எல்லா டைமும் இதே ப்ரைஸ் இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா இந்த மாதிரி பிளேசஸில் எல்லாமே நமக்கு டிமாண்டை பொறுத்து அந்த ப்ரைஸ் வந்து கூட குறைய செய்யும். ஸோ பேராசைலிங் நான் ஆல்ரெடி வந்து கோவாவில் ட்ரை பண்ணியிருக்கேன். அதனால எனக்கு கொஞ்சம் பயம் கம்மியாக தான் இருந்தது. ஏன்னா ஆல்ரெடி ட்ரை பண்ணனால. நீங்கள் பட்டாயா வந்து அது கண்டிப்பாக ஒரு மஸ்ட் ட்ரை ஆக்டிவிட்டி. ஏன்னா மேல இருந்து உங்களுக்கு தெரியிற வியூ சான்ஸே இல்லைங்க, அட்டகாசமா இருக்கும். ஆக்சுவலா இதுக்கு நீங்க பே பண்ற அமௌண்ட்லாம் வந்துட்டு பேக்கேஜ்ல இன்க்ளூட் ஆகாது. நீங்களே தான் வந்து தனியா பே பண்ற மாதிரி இருக்கும். சீரியஸா சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ், பட்டாயாவோட வியூ மேல இருந்து பார்க்கறதுக்கு அட்டகாசமா இருந்தது. நான் செம்மையா என்ஜாய் பண்ணேன். வெதர் வேற நல்லா மேகமூட்டமா லைட்டா மழை தூரிட்டு இருந்துச்சா. ஸோ வேற லெவல்ல இருந்துச்சு என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ். ஆக்சுவலாக லேண்டிங்கில் தாங்க ஒரு சின்ன சிக்கல். என்னை ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்து கீழே இறக்க பார்த்தாங்க. பட் அவங்களால சரியாக இறக்க முடியல, காற்று ரொம்ப அடிச்சனால. தென் அகைன் நான் 2வது ரவுண்டு போனேன், ஃப்ரீ ரவுண்ட். அதெல்லாம் அடித்து முடிச்சுட்டு வந்து இறக்கிறதுக்குள்ளேயுமே போதும்னு ஆயிடுச்சு. செம்ம பயமாயிடுச்சு எனக்கு. பட் எப்படியோ சேஃபாக லேண்ட் ஆயிட்டேன். अच्छा मजा ஐயோ 2 times ना ரெண்டு ரவுண்ட் எப்படி இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸ்? one round இருக்கு. लेकिन இங்க பிளாட்ஃபார்ம் ஒன் சைடு இது ஆனதுனால வந்துட்டு 2வது ரவுண்ட் போயிச்சான். எப்படி இருந்துச்சு? பயமா இருந்துச்சா? நீ வந்து லக்கியா? லக்கி
அங்கே இருந்தவங்களாம் எக்ஸ்ட்ரா ரவுண்ட் போனனால லக்கின்னு சொன்னாங்க. பட் எனக்கு தான் தெரியும் அது எவ்வளோ பக்குன்னு இருந்ததுன்னு. லேண்ட் ஆகிறதுக்குள்ளே போதும் ஆயிடுச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் வெதர் எப்படி இருக்குன்னு. அதுதான் மெயின் ரீசன் அவங்களால சரியாக லேண்ட் பண்ண முடியாததுக்கு. பட் எனிவேஸ் அட்வென்ச்சர் மேலே அட்வென்ச்சர் மாதிரி செம்ம த்ரில்லிங்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்னே சொல்லலாம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில கடைகள் கூட இருக்குது. ஏதாவது ஷாப்பிங் பண்ணுறதுனா கூட பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அகைன் போட்டில் ஏறி கோரல் ஐலாண்ட் போக போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மள அகைன் வேற ஒரு வாட்டர் ஸ்போர்ட் ஆக்டிவிட்டி நடக்கிற இடத்துக்கு தான் கூட்டிட்டு போனாங்க. லைக் சீ வாக்னு ஒரு ஆக்டிவிட்டி இருக்கு, அந்த இடத்துக்கு தான் கூட்டிட்டு போனாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் அந்த சீ வாக் ஆக்டிவிட்டிக்கு பே பண்ணியிருந்தாங்களோ அவங்களா மட்டும் இறங்கிக்கிட்டாங்க. நம்ம பார்த்தீங்கன்னா அப்படியே இதே போட்ல கோரல் ஐலாண்டுக்கு புறப்பட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா கோரல் ஐலாண்ட், தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பட்டாயால ரொம்பவே ஃபேமஸான வாக்கிங் ஸ்ட்ரீட்னு பல இடங்களை நம்ம சுற்றி பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.